பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க. ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவுக்கு வெளியில் இருந்த ஆட்களை அழைத்து வரலாம். இவங்களை அழைக்கிறதையே எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல, நீங்க முன்கூட்டியே சொல்லி இருக்கணும்ல எங்க கிட்டன்னு சொல்றாரு. சபாநாயகருக்கு அனுப்பிச்ச பட்டியல்ல யார் யார் வர்றாங்கிற செய்திகளை சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு கிடைக்கலன்னா அது எங்களுடைய பிரச்சனை கிடையாது. ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள ஏற்போரும் இருப்பார்கள், எதிர்ப்போரும் இருப்பார்கள். ஏன் நிலைக்குழுவினுடைய கூட்டத்தை நீங்க கூட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. இப்ப இந்த நிலைக்குழு இந்த நில கையகப்படுத்துற விவகாரத்துல அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்குது, மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? பிரகாஷ் ராஜினுடைய கருத்தையும் கேட்டு விட்டார்கள், மேதா பட்கருடைய கருத்தையும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்வீங்க? இந்தியாவினுடைய பிரஜை தானே பிரகாஷ் ராஜ். அரசை எதிர்ப்பவர்கள் வரவே கூடாதுன்னு சொன்னா நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை நிலைக்குழுவுக்கு போட்டிருக்கவே கூடாது. யாரெல்லாம் பாஜகவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேச விரோதிகள். அப்ப எதிர்கருத்து இருப்பவர்கள் வரவே கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்னு கேட்கிறேன். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், டெல்லியில இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒண்ணு. குறிப்பா கிராம மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமாக, அந்த துறை சம்பந்தமாக பார்லிமெண்ட் நிலைக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அந்த நிலைக்குழு கூட்டத்துக்கு பிரகாஷ் ராஜ் மற்றும் சமூக ஆர்வலர் மேதா பட்கர் 2 பேரும் வந்துட்டாங்க. அப்படிங்கறதுனால பாஜக எம்பி பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. கூட்டத்தையே புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க. கூட்டம் நடக்கல அப்படிங்கறத பாக்குறோம். அந்த 2 பேரை பார்த்து ஏன் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவங்க பயப்படணும்? அதோட பின்னணி என்ன? அது பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவினுடைய கூட்டங்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் அழைக்கப்படுவது என்பது மரபுதான். அது எல்லா நேரங்களிலையும் அழைக்கப்பட்டிருக்கு. கூட்டுக்குழுவுக்கு தான் வெளியில் இருந்த ஆட்களை அழைத்து வரக்கூடாது, கருத்துக்களை கேட்கலாமே தவிர நிலைக்குழுவுக்கு வெளியில் இருந்த ஆட்களை அழைத்து வரலாம். அழைத்து வரலாம்னா இப்ப நீங்க எது சம்பந்தமாக பேசுகிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட தொடர்புடைய, இப்ப சுற்றுச்சூழல் குறித்து பேசினா சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை அழைப்பது என்பது ஒரு இயல்பான நடவடிக்கை. மேதா பட்கர் தொடர்ந்து நிலங்கள் கையகப்படுத்துவது தொடர்பாக அத்துமீறல்கள் நடைபெறுகிற போதெல்லாம் களத்தில் நின்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதிலும் குறிப்பாக பழங்குடியின மக்கள் எப்போதெல்லாம் நிலம் தங்களுக்கு சொந்தமில்லாமல் போகிறது என்கிற பதபதைப்புக்கு உள்ளாகிறார்களோ அப்போதெல்லாம் பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக மேதா பட்கர் களத்திலே நின்று இருக்கிறார் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ இந்த நிலைக்குழுவினுடைய பிரதானமான அஜெண்டா என்பது நில கையகப்படுத்துவது, உச்சவரம்பு என்கிற அந்த நிலத்தினுடைய வரம்பை ஒரு நிர்ணயத்திற்குள் கொண்டு அது பற்றிய முடிவுகளை அரசு மேற்கொள்வதற்கான நிலைக்குழு. இது குறிப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வடகிழக்கு பகுதிகளில் தான் அதிகமாக இதனுடைய பாதிப்பு என்பது இருந்திருக்கு. இது குறித்த ஒரு பெரிய கட்டுரைய ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு மேதா பட்கர் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதுல ரொம்ப குறிப்பா அவர் ஒரு முக்கியமான செய்திய சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது நில உச்சவரம்பு சட்டத்தை போன்று கொண்டு வரப்பட்டதாக எல்லோரும் கருதினார்கள். ஆனால் இது ரவுலட் சட்டத்தை போன்று இருக்கிறது. ரவுலட் சட்டம் என்பது ஒரே நாளில் எல்லோருடைய நிலங்களையும் எப்படி கையகப்படுத்தியதற்கு பயன்படுத்தப்பட்டதோ அதுபோல இது ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்டிருக்கிற மக்கள், குறிப்பாக 500 சதுர அடிக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கக்கூடிய மக்கள். 500 சதுர அடினா ஒரு பிளாட்டினுடைய அளவே 2400 சதுர அடி. இன்னைக்கு 500 சதுர அடிக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கிற மக்கள்கிட்ட இருந்து இந்த இடங்களை கையகப்படுத்துறாங்க. இதற்கு இந்த இதை பயன்படுத்துறாங்க, இந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திய வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு பல பொது உடைமை இயக்கங்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்திருந்தன. அப்போ இது குறித்த ஒரு கூர்மையான பார்வையை வெளிப்படுத்துகிற இடத்தில் மேதா பட்கர் இருக்கார். எனவேதான் அழைப்பு அனுப்பப்பட்டு மேதா பட்கர் இந்த இடத்துக்கு சேர்கிறார். பிரகாஷ் ராஜுக்கு இதுல என்ன ரோல் இருக்கு அப்படின்னு கேட்டா,
பிரகாஷ் ராஜுக்கு என்ன ரோல் இருக்குங்கிறத இந்த நிலைக்குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய சப்தகிரி சங்கர் சொல்றாரு. ஏன் பிரகாஷ் ராஜ் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, பிரகாஷ் ராஜ் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத சொல்றாரு. பிரகாஷ் ராஜ் வந்து ஏறக்குறைய 8 நாட்கள் இது குறித்த செய்திகளை சேகரிப்பதற்காக இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு. நேரடியா சந்திச்சது மட்டும் இல்ல, அவர்களிடத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத காது கொடுத்து கேட்டுவிட்டு ஒரு மக்கள் பிரதிநிதியாக அந்த இடத்துல அவர் வந்து செயல்பட்டிருக்காரு. அவர் வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இல்லாம போகலாம், அவர் வந்து அரசியல் கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷனா இல்லாம போகலாம். ஒரு பொதுவான நபர் என்கிற அந்த அடிப்படையில் அவர் வந்து ஒரு பார்வையாளராக அதுல வந்து பங்கேற்கிறாரு. அதாவது இதுல நான் வந்து பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்திருக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் என்னங்கிறது எனக்கு தெரியும். இங்க நீங்க வந்து சட்டம் இயற்றுகிற இடத்தில் இருக்கிறீங்க, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல இருக்கீங்க. அப்ப இதுல ஒரு கேப் இருக்கா அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஒரு பார்வையாளனா வந்து பாக்குறேன் அப்படின்ற அடிப்படையில பிரகாஷ் ராஜ் அழைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த நிலைக்குழுவில் பங்கேற்க வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் அந்த புருஷோத் ரூபாவாலா என்ன சொல்றாருன்னா, இவங்களை அழைக்கிறத ஏன் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல, நீங்க முன்கூட்டியே சொல்லி இருக்கணும்ல எங்க கிட்டன்னு சொல்றாரு. அப்போ நிலைக்குழு தலைவர் என்ன சொல்றாரு ரொம்ப தெளிவா, இல்லங்க நாங்க வந்து சபாநாயகருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், சபாநாயகருக்கு அனுப்பிச்ச பட்டியல்ல யார் யார் வர்றாங்கிற செய்திகளை சொல்லியிருக்கோம், அது உங்களுக்கு கிடைக்கலன்னா அது எங்களுடைய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்டா, அவர்கள் ஒன்றும் தீவிரவாதிகள் அல்ல, அவர்கள் ஒன்றும் அரசு பயங்கரவாதத்துக்கு துணை போகிறவர்கள் அல்ல, அரசுக்கு எதிரானவர்களாக இருக்கலாம், அது வேறு. அரசு என்பது மக்களுக்கானது தானே சார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தானே, ஒரு ஜனநாயக கட்டமைப்பு தானே. ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள ஏற்போரும் இருப்பார்கள், எதிர்ப்போரும் இருப்பார்கள். நீங்க ஏற்போர் மட்டுமே இருக்கணும்னா அதுக்கே நிலைக்குழு கூட்டத்தை கூட்டணும். இன்னொரு முக்கியமான செய்தி, அதுல வந்து புருஷோத் ரூபாவாலா ஒரு மோசமான கருத்து ஒண்ணு சொல்றாரு. இவங்களெல்லாம் நீங்க அழைப்பீங்கன்னு சொன்னா பாகிஸ்தான் பிரதமரையும் நீங்க அழைப்பீங்க போலயே அப்படின்னு கேட்கிறாரு. அது எந்த மாதிரியான கருத்து? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்தியாவினுடைய பிரஜை தானே பிரகாஷ் ராஜ், இந்தியாவுல ஓட்டுரிமை வச்சிருக்கிறாரு, இந்தியராகத்தானே வாழ்றாரு, இந்தியாவில் தானே பிறந்திருக்கிறாரு, அவர் ஒன்னும் வெளியிலிருந்து வந்திருப்பவர் இல்லையே, அவர் ஒன்னும் வெளிநாட்டு பிரஜை இல்லையே. இன்னொன்று, மேதா பட்கர் என்ன சமூக விரோத கும்பலுக்கு துணை போகிற இடத்துல இருக்காங்களா? இல்லையே. தொடர்ச்சியா வந்து பாஜக எதிர்ப்பாளர்களா செயல்பட்டு இருக்காங்க. சோ வந்து உள்நோக்கத்தை தான் நீங்க ஒரு உள்நோக்கத்தோட அவங்க கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கற்பிக்கிறாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது நீங்க வந்து உள்நோக்கத்தோட கூப்பிட்டுருக்கிறீங்க, உள்நோக்கம் இல்லாம கூப்பிட்டுருக்கிறீங்கிற சப்ஜெக்டே இங்க தேவையில்லை. இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற நிலைக்குழு, அதற்கு ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டு ஏறக்குறைய 29 உறுப்பினர்கள் அந்த நிலைக்குழுல இடம்பெற்றிருக்கிறாங்க. 29 பேரும் மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லையா? அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. அதுல வந்து என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க, இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க, 2 அலையன்ஸும் வேண்டான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. மக்கள் பிரதிநிதிகள் சேர்ந்து அந்த நிலைக்குழு. இந்த நிலைக்குழுவினுடைய கூட்டம் ஏன் கூட்டப்படுது? நிலைக்குழுவினுடைய கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? எதிர்தரப்பு கருத்தையும் கேட்கணும், ஆதரவு தரப்பு கருத்தையும் கேட்கணும். அதன் அடிப்படையில் நிலைக்குழு தன்னுடைய அறிக்கையை சபாநாயகரிடத்துல தாக்கல் செய்யும், இறுதி முடிவை நாடாளுமன்றம் எடுக்கும். இதான சார் அதனுடைய கான்செப்ட். இதற்காகத்தானே நிலைக்குழுவினுடைய கூட்டம். அரசை எதிர்ப்பவர்கள் வரவே கூடாதுன்னு சொன்னா நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை நிலைக்குழுவுக்கு போட்டிருக்கவே கூடாது, பாஜக தலைவரையே போட்டிருக்கணும். ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்? காங்கிரஸ் அரசை எப்பவுமே ஆதரிச்சிருமா? அரசினுடைய கூட்டணியில இருக்கா? என்டிஏ கூட்டணியில இருக்கா காங்கிரஸ்? ஏன் நீங்க போட்டீங்க? அப்போ உங்களுக்கு வந்து இந்த நாடாளுமன்றம் நடுநிலைமையோடு நடைபெறுகிறது, இந்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் நடுநிலைமையோடு தான் நிறைவேற்றுகிறோம் என்பதை காட்டுவதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலேயே அந்த குழு அமைப்பது என்பது இன்றியமையாததாக இருந்தது. நம்ம ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியே பார்த்தோம், வக்பு விஷயத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி கூட்டங்களை எப்படியெல்லாம் நடத்தினாங்கிறத பார்த்தேன். நான் அந்த விமர்சனத்துக்குள்ள போக விரும்பல. 2 வெவ்வேறு தொடர்புடைய விஷயங்கள், 2 ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருப்பதாக நான் கருதல. ஆனா நீங்க காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து அந்த நிலைக்குழுவுக்கு தலைமை தாங்க சொல்வது என்பது நடுநிலைமையை மெயின்டைன் பண்றதுக்காக தானே. அப்ப எதிர்கருத்து இருப்பவர்கள் வரவே கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்னு கேட்கிறேன். அப்ப எதிர்தரப்பில் இருப்பவர்களுடைய கருத்தை கேட்க முடியாதா? அதை காது கொடுக்க மாட்டீங்களா? அது ஜனநாயகத்தினுடைய தன்மை இல்லையா? அப்ப ஜனநாயக தன்மைக்கு எதிராகவே இருப்பீங்க அப்படின்னு சொன்னா எதற்காக இந்த நிலைக்குழு கூட்டம்ன்ற கேள்வி வந்துருது. இன்னொன்று, நீங்க வந்து எப்படி பிரகாஷ் ராஜ போய் பாகிஸ்தானுடைய பிரதமரோடு நீங்க ஒப்பிடுவீங்க? எந்த அடிப்படையில நீங்க ஒப்பிடுறீங்க? அப்ப நீங்க என்னவாக பிரகாஷ் ராஜ சித்தரிக்க விரும்புறீங்க? உங்களை எதிர்ப்பவர்கள் என்பவர்கள்
தேச விரோதிகள் என்று ஏற்கனவே நீங்கள் பல இடங்களில் பேசிவிட்டீர்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலே இப்படிப்பட்ட குரலாகத்தான் ஒலித்திருக்கு. யாரெல்லாம் பாஜகவை எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் பாஜகவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார்களோ, அவர்கள் எல்லோரும் தேச விரோதிகள். தேச விரோதிகள் என்கிற அந்த அடையாளத்தை கொடுப்பதன் மூலமாக ஏதோ பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தேசபக்தியோடு இயங்குவதைப் போலவும், தேசத்தின் மீது அக்கறை கொண்டிருப்பதைப் போலவும், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பவர்கள் யாருக்கும் இந்த தேசத்தின் மீது அக்கறை இல்லை என்பது போலவும் ஒரு தோற்றத்தை நீங்க இத்தனை ஆண்டு காலமா உருவாக்கி வச்சிருக்கீங்க. இப்ப புதிய பரிணாமத்துக்கு வந்திருக்கீங்க. என்னவா வந்திருக்கீங்க? பாகிஸ்தான் பிரதமரை கூப்பிட்டு உட்கார வைப்பீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. இது எந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சு என்பதை இதை நம்ம பார்வையாளர்கள் பார்வைக்கே விட்டுறணும். ஒண்ணு. இன்னொன்று, ஏன் இவர்களுடைய கருத்தை கேட்பதற்கு நீங்க இவ்வளவு அச்சப்படுறீங்க? கடந்த காலத்துல நீங்க கூட சொன்னீங்க, பிரகாஷ் ராஜ் அரசை தொடர்ந்து விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்கிறேன், பிரகாஷ் ராஜ் போன்றவர்களினுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்கிறது, ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்று சொன்னால் அதை பயன்படுத்திக் கொள்வதில் என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நட்சத்திர வேட்பாளர்கள்னு சில பேரை எலெக்ஷன்ல அடையாளப்படுத்துவீங்க. சில சம்பவங்களுக்கு நட்சத்திர தகுதி உடையவர்களை நீங்க பயன்படுத்திக்குவீங்க. ராமர் கோயிலை திறந்தீங்க. ராமர் கோயிலுக்கு எத்தனை திரை நட்சத்திரங்களை நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க? சாமானியர்கள் போய் சேர முடியல. ஆனா உச்ச நட்சத்திரங்கள் எளிதாக போய் சேர முடிஞ்சதுங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தியே வச்சாரு, அகிலேஷ் யாதவே வச்சாரு. இந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப நீங்க அவங்களுக்கு ஏன் அந்த ப்ரையாரிட்டியை கொடுக்குறீங்கன்னா, இது ஒரு வெளிச்சத்துக்கு வரணும், இதன் மூலமாக மக்களுக்கு எளிதாக போய் சேரும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க செய்திருக்கிறீங்க இல்லையா? அது தப்புன்னு நான் சொல்லல. அவர்களுக்கு அந்த ஊடக வெளிச்சம் இருக்கிறது, திரைத்துறையினுடைய வெளிச்சம் இருக்கிறது. அதனால் நீங்கள் அவர்களை அழைத்தீர்கள். அந்த அடிப்படையில் கூட நீங்க இதை வச்சுக்க வேண்டியதானே? இப்ப இந்த நிலைக்குழு, இந்த நில கையகப்படுத்துற விவகாரத்துல அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்குது, மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கு, இதை பிரகாஷ் ராஜ் நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்று விட்டு அதன் மூலமாக அவர் உள்வாங்கிக் கொள்கிற செய்தியை இந்த நாட்டுல பல்வேறு பகுதிகளில் கொண்டு போய் சேர்ப்பாரு. ஊடகங்கள் வாயிலாக கொண்டு போய் சேர்ப்பாரு. அது ஒரு வலிமையை தரும். அது ஒரு மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான கருவியாக இருக்கும். அதற்கு கூட அழைத்திருக்கலாமே, என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். ஏன் நீங்க புறக்கணிக்கணுங்கிற அந்த இடத்துக்கு போறீங்க? சார், இப்ப இந்த கூட்டமே ரத்து செய்யப்பட்டிருக்கு, கூட்டம் நடக்கல. அதுக்கு பிரதான காரணம் என்டிஏ தான். ஏன் அப்படின்னு சொன்னா, 29 பேரு மொத்த உறுப்பினர்கள், 14 பேர் தான் கலந்துகிட்டு இருக்காங்க. அதுல 50% தான் அட்டண்டன்ஸ். 50%க்கு கீழே 48% தான் அட்டண்டன்ஸ். அந்த 48%லயுமே 8 பேர் என்டிஏ அலையன்ஸினுடைய எம்பி. 8 பேரும் நாங்க கலந்துக்க முடியாதுன்னு புறக்கணிச்சதுனால, பெரும்பான்மை இல்லாம இந்த கூட்டத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லி இந்த கூட்டத்தை நடத்தாம ஒத்தி வச்சுட்டாங்க. இப்ப இந்த கூட்டமே நடக்கல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப 29 பேர் வந்துட்டாங்க. 29 பேர்ல நீங்க என்டிஏ அலையன்ஸ் போக மீதம் இருக்கிறவர்கள் பங்கேற்று விட்டார்கள். பங்கேற்று பிரகாஷ் ராஜினுடைய கருத்தையும் கேட்டு விட்டார்கள், மேதா பட்கருடைய கருத்தையும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்வீங்க? அதை ரெக்கார்டே பண்ணிட்டாரு. நிலைக்குழுவினுடைய தலைவருடைய முடிவு தானே சார். ஏற்கனவே பட்டியல் அனுப்பிச்சிட்டோன்னு தானே அவர் சொல்றாரு. அப்ப அந்த பட்டியல்ல யார் யார் பங்கேற்றிருக்கிறாங்கிற தகவல்களை அவர் சொல்லிட்டாரு. சொன்னதன் அடிப்படையில கூட்டத்தை நடத்திட்டாரு. கூட்டத்துல நடந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்க டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டாரு. டாக்குமெண்டேஷன் பண்ணி அனுப்பி வச்சுட்டாரு சபாநாயகருக்கு. என்ன செஞ்சிட போறீங்க? இல்ல இந்த குரல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திடும்? ஏன் நீங்க இவ்வளவு அஞ்சு நடுங்குறீங்க? ஒரு சாதாரண நடைமுறை தானே இது. இந்த நடைமுறைக்கு அதுதான் என்னோட கேள்வியும். பாஜக வலிமை பெற்ற கட்சியா இருக்கு. மெஜாரிட்டி குறைஞ்சிருந்தாலும் கூட நிதிஷ் நாயுடு பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. பெரிய அளவுல பாஜக எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ இப்பவும் தேர்ட் டைம் பெரும்பான்மை கவர்மெண்ட் தான் மோடி ரன் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி XYZன்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலர், ஒரு நடிகர், இவங்களுடைய கருத்துக்களை அவங்கள பார்த்து மிரளக்கூடிய இடத்துக்கு பாஜக அந்த அளவுக்கு பலவீனமா இருக்காங்களா? ஏன் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சப்தகிரி சங்கர் ரொம்ப அழகா ஒரு கேள்வியை எழுப்புறாரு. இவர்கள் இருவரும் வந்திருப்பதுதான் உங்களுக்கு பிரச்சனையா, அல்லது நிலைக்குழுவில் அரசு எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு நேர்மாறாக கருத்துகள் பகிரப்படும் என்பது உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கிறேன். வந்திருக்கிற இண்டிவிஜுவல் பிரச்சனையா, அல்லது அவர்கள் பேச போகிற கருத்து உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப பாஜக வலிமை பெற்றிருந்தாலுமே கூட சட்டங்களை இயற்றுகிற இடத்துக்கு பாஜக வருகிற போது, சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை பாஜக அணுகுகிற போது பாஜக எப்போதுமே ஒரு பதட்ட உணர்வோடு தான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்க மோடி ஏறக்குறைய 11 ஆண்டுகள், இப்ப 12வது ஆண்டை நோக்கி நடைபெற்றிருக்காரு அவரு இல்லையா? 12ஆம் ஆண்டுல அடி எடுத்து வச்சுட்டாரு. இதுவரைக்கும் பார்க்காத ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிய முதல் முறையாக மோடி சந்திச்சார். அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில கருத்துகள் கேட்கப்பட்டன. எல்லா ஊர்களுக்கும் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போச்சு. ஆனா கேட்கப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்பட்டதா, அல்லது
அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்து வச்சிருந்தா அந்த டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்தா அந்த டிசைனை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ அரசுக்கு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிற நடைமுறை என்று ஒரு நடைமுறையே இல்லைங்கிறத நாம இதுல பார்த்தோம். இன்னொன்று, நீங்க நிலைக்குழுவினுடைய கூட்டங்கள் நடத்தப்படுகிறது இல்ல, இந்த ஒரு விஷயத்தை விட்டுருவோம் நம்ம. இப்ப இந்த நில கையகப்படுத்துற இந்த பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தப்பட்ட இந்த நிலைக்குழுவை விட்டுருவோம். தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட நிலைக்குழுவினுடைய கூட்டம் 3 மாதங்களுக்கு முன்பு நடத்துறாங்க. அந்த கூட்டத்திலையுமே கூட அரசு எது குறித்து பேச வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை அப்படியே பேசிவிட்டு அடுத்தவர்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கவே இல்லை. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, திரிணாமுல் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட கோரிக்கையை அவருடைய பார்வையிலிருந்து வெளிப்படுத்துறார். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலைப்பகுதிகள்ல மக்கள் நெடுந்தூரம் பயணித்து போகக்கூடிய பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவை என்பது இன்றைக்கு இன்றியமையாததாக இருக்கு. அது குறித்த இந்த நிலைக்குழுவினுடைய முடிவு என்ன என்பதை நாம அறியணும். எல்லாருக்கும் 25 பைசாவுக்கு கிடைக்கக்கூடிய சேவை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 10 பைசாவுக்கு கிடைக்கணும், 15 பைசாவுக்கு கிடைக்கணும். அதுதான் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மையா இருக்கும். இது ஒரு சாதாரண கோரிக்கை தானே. இது ஏன் அரசு ஏற்பதுல என்ன பிரச்சனை இருக்கு? நான் சாதாரணமா கேட்கிறேன். இந்த நிலைக்குழுக்களை பார்த்து எப்படி பயப்படுறாங்க, ஏன் அப்புறம் அந்த நிலைக்குழுக்களை அமைக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அப்போ அரசு என்ன சொல்லுதுன்னா, இல்ல இந்த சேவைகளை கொடுப்பதற்கு கூடுதல் கட்டணங்கள் ஆகுது. அந்த கூடுதல் கட்டணங்கள்னு பார்த்தா 37 பைசால இருந்து 40 பைசா வரைக்கும் செலவு இருக்கு. அப்ப நாங்க அதைத்தான் செய்தாக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி ரொம்ப அழகா ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாவற்றையுமே லாபகரமாக நடத்தணும்னு நினைக்காதீங்க. இதற்கு பேரே சேவைன்னு பேரு. இதற்காக சேவை வரின்னு நம்ம சில விஷயங்கள்ல வசூலிக்கிறோம். அதை இதுக்குத்தான் நம்ம பயன்படுத்துறோம். எனவே இந்த மாதிரியான தொலைத்தொடர்பு சேவைகளை கொடுக்கறதுங்கிறது ஒரு சேவை அடிப்படையில ஆயிரும். அதனால 15 பைசா நஷ்டமானாலும் பரவாயில்ல, அரசு இந்த கன்சர்னை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது நிராகரிக்கப்படுது. அப்போ ஏன் நிலைக்குழுவினுடைய கூட்டத்தை நீங்க கூட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. எந்த குரலுக்குமே மதிப்பு இல்லை அப்படிங்கிறப்ப ஏன் நீங்க கூட்டுறீங்க? ஒண்ணு வேணாம். இப்போ 2 நாளா செய்தி, ரயில்வே கட்டணங்கள் உயரப்போகுதுன்னு சொல்லி ரயில்வே நிலைக்குழுவினுடைய கூட்டங்கள் 3 இடங்களில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. 3 இடங்களிலுமே ஒத்த கருத்து தான். என்ன ஒத்த கருத்து? ரயில்வே சேவை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே மிகப்பெரிய நிறுவனம், மிகப்பெரிய தேவையுடைய நிறுவனம் அப்படின்னு பார்த்தா அது ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான். ரயில்வேஸை தவிர வேற டிபார்ட்மெண்ட் ஒண்ணு மக்கள் இந்த அளவுக்கு வரிந்து கட்டி கொண்டு இயக்குவதும் இல்லை, தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்வதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். இப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கன்றப்ப 3 கூட்டத்திலையுமே எதிர்ப்பு குரல் எப்படி எழுதுன்னா, இதுல ரொம்ப குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே சொல்றாங்க, கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, கட்டணம் உயர்த்துறதுங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கட்டண உயர்வுக்கு இன்னைக்கு வந்துட்டீங்களே. அப்ப உங்களுக்கு என்ன அச்ச உணர்வு இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்க நாம முழுமையாக இந்த நிலைக்குழுவினுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டா நாம என்ன அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நாம எதை நோக்கி நகர்றோமோ அதை செயல்படுத்த முடியாது. அப்போ என்ன, 2 விதமா இதை கையாளுறாங்க. ஒண்ணு, நிலைக்குழுக்களை நடத்த விடாம நிறுத்துறது. இப்ப நிறுத்தினாங்கல்ல, புறக்கணிப்பதன் மூலமாக அட்டண்டன்ஸ் இல்லாம க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி க்ளோஸ் பண்றது. இன்னொன்னு, நிலைக்குழுவை கண்துடைப்பாக நடத்தி முடித்து விட்டு நீங்க எதை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை மட்டுமே நகர்த்துவது, அதை மட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த 2 அணுகுமுறையுமே ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை தருகிற அணுகுமுறை தான். எனவே அச்ச உணர்வு மோடி அரசுக்கு இருக்கான்னு கேட்டா, ஆமா அச்ச உணர்வு இருக்கு. எங்க நாம நினைப்பதை செய்ய முடியாம போயிடுமோ அப்படிங்கிற அச்ச உணர்வு இந்த மாதிரியான வரம்பு மீறல்களை செய்ய சொல்றது. உண்மையிலேயே வரம்பு மீறல் தான் இது. ஏன் நீங்க உட்கார்ந்து பேசுவதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறேன். பிரகாஷ் ராஜ் எதிர்ப்பே தெரிவிக்கட்டும். மாதிரி ஒரு பேரளவிலான ஒரு டிபேட்டாவது நீங்க நடத்திருக்கலாம்ல. அதை கூட நடத்தாத அளவுக்கு புறக்கணிக்கூடிய இடத்துக்கு எதனால அந்த இடத்துக்கு அதுதான் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சார். நீங்க எப்பவுமே ஜனநாயக வழியில் வந்திருப்பவர்கள் எதிர்கருத்தை கேட்பதற்கு தயாராகவே இருப்பாங்க. விமர்சனத்தை தாங்குபவர்கள் மட்டும்தான் அந்த விமர்சனத்தின் மூலமாக பெறப்படுகிற கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியும். நீங்க தான் விமர்சிக்கவே கூடாதுன்னு வாய்ப்புட்டு போட்டுறீங்களே. நீங்க தான் விமர்சிக்கிற பத்திரிகையாளரை கொலை பண்ணிடுறீங்களே. நீங்க தான் விமர்சிக்கக்கூடியவர்களை எல்லாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு வளைத்துக் கொள்வதற்கு ஒன்று அடக்குமுறையை கையில் எடுப்பது, இல்லை என்று சொன்னால் அவர்களை விலை பேசி வாங்கிக் கொள்வது. இதுதான நடைமுறை.
ஊடகங்களே அப்படித்தானே நீங்க செய்றீங்க, பத்திரிகையாளர்கள் அப்படித்தானே நீங்க செய்றீங்க, கருத்தியலாளர்கள் அப்படித்தானே நீங்க செய்றீங்க. அப்ப எப்படி நீங்க வந்து ஒரு பொதுவான கருத்துக்களுக்கு செவி சாய்த்து அதன் அடிப்படையில் நீங்க இயங்கிருவீங்க? முழுக்க முழுக்க பயத்தினுடைய வெளிப்பாடுதான். என்ன பயத்தினுடைய வெளிப்பாடுன்னா, எங்க பழைய மாதிரி நாம எதையுமே செய்ய முடியாம போயிடுமோ, இந்த முறை நமக்கு வந்து அறுதி பெரும்பான்மை இல்லாம கூட்டணி அரசா அமைஞ்சிருச்சுங்கிறதுனால பல்வேறு நெருக்கடிகளுக்கு நாம் ஆளாயிடுவோமோ, நம்மளுடைய பிடி தளர்ந்துருச்சுன்னு வச்சு அந்த வழக்கமா ரவுடி வந்து கத்தி வச்சுட்டு அந்த கத்தி தன்னுடைய இடுப்புல இருக்கிறது மாதிரி காத்திக்கிட்டே போய் மிரட்டுவான் எல்லாரையும். ஒரு சில நேரங்கள்ல கத்தி இல்லாம போயிடும். கத்தி இல்லாம போயிட்டாலும் அந்த கத்தி இருக்கும்போது அவனுடைய மிடுக்கு எப்படி இருக்குமோ அந்த மிடுக்கோட நடைபோடுவான். அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, கத்தி இல்லைன்றது தெரிஞ்சுட்டா நம்மள யாராவது வந்து தாக்கிடுவானோ அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வு இருக்குல்ல, அந்த மாதிரிதான் 2 டேர்ம் 10 ஆண்டுகள் நீங்க நினைத்ததையெல்லாம் செய்து முடிச்சிட்டீங்க. இப்ப நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழல் கணிஞ்சிருச்சு. பிரதான எதிர்க்கட்சி, அதுவும் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிற எதிர்க்கட்சி வந்துருச்சு. இப்ப எதிர்ப்பு குரல் நாடாளுமன்றத்துல வலுவா இருக்கு. அப்ப அதனால என்ன, அந்த ரவுடியினுடைய மனநிலை தான். கத்தி இல்ல, இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கோங்கிறதுக்காக நீங்க பயத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இவ்வளவு மூர்க்கமாக நகர்கிறீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப விரிவா உங்களோட கருத்துக்களை வழங்கிருக்கீங்க. அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.